பரிசையாதலிக என்னிடம் வந்தார். இப்போதே அரிப்பு. அப்பா மாலை வணக்கம். இது உங்கள் ஆர்டர். நன்றி. அரே, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஐயோ, என் அறைக்கு தேவையான எல்லாவற்றையும் உட்படுத்தி பேக்கேஜ் செய்ய வேண்டும். சிறிய அவி, எனக்கு சில மரத்தண்டுகள் வேண்டும். நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். காத்திரு. நீங்கள் ஒரு பெட்டி. நண்பா, நான் சரியாக இருக்கிறேன். எனக்கு ஒரு நீளமானது ஒன்று உள்ளது. சூப்பர். அற்றில் இருக்கிறது. ஓ, நான் விழுந்து விட்டேன். ஆனால் மீண்டும் நான் சீரானவராக உள்ளேன். தொடங்குவோம். ஆமாம், சரியாக இருக்கிறது. அடுத்ததுக்கு போகலாம். நன்றி. அற்புதமாக இருக்கு. அடுத்ததுக்கு போகலாம். சிதைந்த படுக்கையை சரி செய்ய வேண்டும். நான் எனக்கெனவும் ஒரு அறையை இப்படி அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் சில பொன் பொருட்களுடன் இதோ வழங்கல். இது எனக்காக. நான் சொன்னேன், உங்களை பார்க்கலாம். கொல். அப்பா அப்பா அப்பா, என் சரியான அறையை உருவாக்க தொடங்கலாம். நம்ப முடியாதது. இத பாருங்க. நிறுத்து. போகலாம். மிஸ், உங்கள் அறையை பார்த்துக் கொள்ளுங்க. சிறப்பா இருக்கு. ஆம், இப்படிதான் சிறந்தது. நன்றி. சரி, நன்றி நண்பர்களே. பை பை. நான் இப்பொழுது மக்கள் அறையில எப்படி இருக்கிறேன்? இங்கு மிகவும் வெறிச்சோடி இருக்கிறது. நான் உள்ளே ஏதாவது சேர்க்க வேண்டியது மட்டும் உறுதி. நான் ஏதோ யோசித்துள்ளேன். என்னோட ரெயின்போ மாடிகளை தேவையா? பெரியது. இது கூட சரியாக இருக்கும். இப்போது என் படுக்கையின் கீழ் உள்ள சேரையை அலங்கரிக்க போகிறேன். முதலில் அழகாக இருக்க கர்டன்ஸ் வைத்து உண்ணுவோம். இப்போது சுவர்களை வண்ணம் சில்யுமிழ்கு காலம் வந்துவிட்டது. எனக்கு சிறந்த யோசனை உண்டு. ஆட்போர்டிலிருந்து சில வடிவங்களை வெட்டிக் கொள்வோம். நான் ஒரு பூ மாதிரியான வடிவம் உருவாக்குவேன். இதோ என் பெயிண்ட். என்னிடம் இருக்கு வெள்ளையும் மஞ்சளும் ஒரு தூரிகையும். என் சுவற்றை உருவாக்குவோம். இது அழகாக இருக்கும். முடியவில்லை. அருமையிலே அருமை. முடிவடையும் நேரம் முடிய போகிறது. என் இரவடி ஒளியில் என்ன உள்ளது என்பதை பார். வாவ், எனக்கு பல ஒன்றுகள் இருக்கிறது. எனக்கு தியா என்னிடத்திற்கு வந்தாள். எனக்கு மரக்கயிறுகளை உருவாக்கலாம். நான் என் அழகான இடத்தை அங்கே என் ஆரிகாமி மரத்தில் வைத்திருப்பேன். போய் வருகிறேன். நன்றி பார்த்ததற்கு. இன்னும் என்ன இருக்கிறது பாருங்கள். கொஞ்சம் நாற்றம் உள்ளவை. நண்பா, செய்வேன். என்ன நிமிடம். இன்னொரு யோசனை. எனக்கு எவ்வளவு காலுறைகள் இருக்கின்றன பாருங்கள். அதை ஒன்று திரட்டுகிறீர்களா? பாருங்க, எனக்கு இப்போது ஒரு கம்பளம் இருக்கு. சரி, இது சிறியதாக தான், ஆனால் அது வேலை செய்கிறது. காத்திரு, எனக்கு மேஜை துணி உள்ளது. நான் எனக்கு ஒரு ஊஞ்சல் செய்வேன். அதில் படுத்துக் கொள்வது குளிர்ச்சியாக இருக்கும். இதை இங்கே கட்டுகிறேனா? பறந்து வா. எவ்வளவு வசதியாக. இப்போதே மோசமா இருக்கிறது. ஹலோ சோனியா, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். வா, என்னுடைய புதிய அறையை சரி செய்யடி. அது நீயா? ஹலோ விருந்தினர்களே, உள்ளே வாருங்கள். எனது உதவிச்சாலைக்கு வரவேற்கிறேன். பை பை ஜூலி. அவள் இங்கே அனுமதி பெறவில்லை. ஓ ஓ, நீங்க ரொம்ப குளிர். காலை பஜையில வரைக்கும் இங்கே விடியுங்கள். ஆமா அரசுகளே, எனக்கு இந்த பெண்கள் தேவையில்லை. நான் என்னை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்கிறேன். நான் ஏதோ ஒன்றை செய்ய போகிறேன். போடை எடுத்துக்கொள்கிறேன். ஓ, கோகோ கோலா பாட்டிலை எடுத்துக்கொள். எவ்வளவு இருக்கின்றன? எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறேன். அப்படியா? நம்ம நல்லதொரு விஷயம் உருவாக்க ஆரம்பிக்கலாமா? இந்த குப்பை ஒரு சிறந்த மேசையை உருவாக்குகிறது. என் பேக்கில் என்ன இருக்கிறது? டெடி கரடியா?
அவன் பழையவன், ஆனால் உலகின் அழகான கரடி அவன்தான். மேலும் எனக்கு சில மிட்டாய்களும் இருக்கின்றன. பிரிட்டனிக்கு அது இல்லை. என்ன? அவ சந்தோஷமா இருக்க முடியாது. பெண்களே, அனைத்தும் மிகவும் அழகாக இருக்கிறது. நீ இங்கே வாழும் ஒரே ஒருவர் அல்ல. நான் பாதுகாப்பை அழைக்கிறேன். ஒரு காதில் வாசிக்கிறது, மற்றொன்று காற்றில். ஓ, காவலர், வணக்கம். இங்கே உள்ளன. மோசமான சத்தம் இங்கே. அண்டை வீட்டாராகினால் புகார் வருகிறது. செய்ய முடியாது. பெண்களே, அதை நான் கவனிக்க மாட்டேன். பாடி. ஓ வணக்கம். நீங்க காதுல போடுவதற்கான பொருட்களை மன்னிக்கவும். மன்னிக்கவும். அதுதான் நியாயமில்லை. என் கூட யாரும் உதவ மாட்டார்கள். இது தெளிவாக உள்ளது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கென ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துவேன். ஒரு பாலூன பீப்பாய்த்து என்னை ஒரு டிஸ்கோ உருளையாக மாற்றிக்கொள்வேன். அது மிகவும் அழகாக இருக்கும். அந்த ஜொலிக்கும் பொருட்களை பாருங்கள். வா, சேர்ந்து எனது படகோப்பு சுண்டி ஒட்டி விடுவோம். நான் அதை செய்ய விரும்பவில்லை. எம்யா, இந்த ஸ்பெயின் பார்ட்டி போகலாம். ஓ பெண்களே, வணக்கம். என்ன என்ன? அவனுக்கு அது பிடிக்கும். என்ன? ஓ, இது ஒரு சின்ன எலியே. சின்னது ரொம்ப அழகாக இருக்கிறது. நான் இதை ஏன் கையில எடுத்துக்கொள்கிறேன்? நாம இருவரும் சேர்ந்து வாழப்போகிறோம். இது இனி எனது செல்லியாக இருக்கும். உனக்கு மிக்கி என்று பெயர் வைப்பேன். அப்போ உனக்காக கார்ட்போர்டு வீடு செய்யறேன். ரெடி. இப்பொழுது உங்கள் வீட்டை மேலும் வசதியாக செய்ய அலங்கரிக்க வேண்டும். வார்த்தைகளை கண்ணாடி கதவிற்கு பிணைப்பதில் தீங்கு ஏதுமில்லை. அது அருமை. ஓ, அவளுக்கு ஒரு சுன்னி கையிலாச்சு. எனக்கு யாரும் இல்ல. எனக்கும் ஒரு செல்லம் வாங்கணும். அப்பாவிட்ட கேக்குறேன். நாம இருக்கோம். ஹலோ. அழகு. தொடுக்காதே. இது என்னை சேர்ந்தது. என்ன? சரி சரி, என்ன ஒரு அழகான ராஜகுமாரி. இங்கே வாருங்கள் செல்லமே. உங்களின் புதிய இல்லத்தை காட்டுகிறேன். உனது முடி சீர செய்ய அனுமதி கொடு செல்லமே. நீ உலகத்திலேயே அழகான நாய். நிச்சயமாக உனக்கு சில முன்னாள் அணிகலன்கள். தங்க தொலைபேசி. வாவ், ஹே குதுங்க நாயகியை காதலிக்கிறானா? அப்படியானால் அத்விதமாக அற்புதமா இருக்கு. ஹே, என்ன செய்கிறீர்கள்? நாயகி நாயகி. வணக்கம். இல்லை, மிக்கி மவுஸ். என்ன ஒரு அழகான ஜோடி. பெண்கள், நீங்களும் நண்பர்களாக இருக்க வேண்டும். நிற வீடுகள் சவால் விளையாடுவோம். பெண்களே, கவலைப்படாதீர்கள். நான் எல்லாவற்றையும் ஆர்டர் செய்து விட்டேன். இதோ எங்கள் டெலிவரி வந்துவிட்டது. ஓ, நிறுத்துங்கள். பெட்டிகளை திறந்து எங்கள் வீடுகளை தயாராக்கலாம். ஓ, அதென்ன? என் சொத்திலேயே இருக்கிறது. மைக், இத சுத்தம் செய் தயவு செய்து. ஓ, இது எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த அறை அழகாக இருக்கிறது. என்னிடம் நிறைய இருள் உள்ளது. நான் பார்த்தால் அனைவரும் தங்கள் வீடுகளிலிருந்து துவங்குகிறார்கள். எனக்கு ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியும். ஓ ஓ, எம்மா, மன்னிக்கவும். எம்மா, அமைதியாக இரு. சரி, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கிறேன். நான் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளேன். என்ன அது? ஆம், இங்கிருந்து வெளியேறு. இது எனது வீடு. இப்போது நான் அதை நீளமாக பூசப் போகிறேன். நாம போகிறோம். இந்த கூரையை பாருங்கள். என்னை இதிலிருந்து விடு. அப்படியே அங்கே இனி ஓரளவு அலங்காரம் செய்யலாம். அது எனது கால்கார்களுக்கு நிறுத்த பாதை. அப்போ இங்கே ஒரு vlog வைக்கலாம். அப்போ எல்லாருக்கும் யார் இங்கே இருக்கிறார்கள் என்று தெரியும். எனக்கு
எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. நான் பயங்கரத்த சிவப்பு புத்தக முன்னுரிமைகளை வீட்டின் சுற்றியெல்லாம் வைக்க விரும்பினேன், ஆனால் அது வேலை செய்யவில்லை. மீண்டும் முயற்சிப்போம். மிக சிறப்பு. இப்போது எனக்கு ஒரு பலூன் ஊத வேண்டும். இதை போட்டு விடுவோம். நான் தான் உலகின் அழகான வீட்டை பெறப் போகிறேன். எனக்கு தெரியாது. எங்கிருந்து வந்தது? மேரி, அது உன் பலூனா? மேரி, உனக்கு மிகவும் அழகான வீடு இருக்கிறது. எம்மா, நீ மேரியின் வீட்டை பார்த்தாயா? அரே, பசங்க ஏற்கனவே தங்கள் வீடுகளை அலங்கரித்து விட்டார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, என் பெட்டியில் ஒரு இளஞ்சிவப்பு கம்பளம் இருக்கிறது. ஐயோ, நான் நினைத்தது போல எளிதாக இல்லை. என்றாலும் எனக்கு உதவ யாரோ ஒருவரை அறிவேன். கட்டிடக்காரர்கள் ஏதேனும் செய்ய முடியும். சரியா? ஹலோ ஏகப்படா, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? அரி செசி, எங்கிருக்க விஷயங்க ஐக்கிய யோசிக்கல. கும்பிஸ்டே வருஷ. ஓ அருமை. ஓ ஆம், நான் உனக்கு பணம் கொடுக்க வேண்டும். எனக்கு நிறைய பணம் இருக்கிறது. அதனால் ஆம், இதோ உனக்கு. குட் பை. என் வீடு எப்படி இருக்கிறது? குளிர்சாதனமாக இருக்கிறதா? எவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த வாழைப்பழம். நிமிஷம், நான் வெளியில் உட்கார்ந்து வளர்த்து ஒரு பதிவேற்று. வாழை மரம் ஏற்கனவே வளர்ந்து விட்டது. இது மிகவும் என்று மட்டும் பசியை தூண்டுவதாக இருக்கிறது. இங்கு நிரம்ப சுலபமாகவும் அழகாகவும் மலர்ந்து ஒரு பெரிய சுவையான கூலருடன் நேசிக்கலாம். அவளின் பபல் வழியில வளைப்பங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. மூச்சை விடு. ஒரு செகண்ட் காத்திருக்க. எனக்கு ஒரு அருமையான யோசனை உள்ளது. நான் ஒரு கூடைப்பந்து மைதானம் அமைக்கலாம். தொழில்முறை கோரண்டு நடந்தாலும் நான் என்றாவது பாஸ்கெட் பாலில் போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். 3 குழுக்களில் 3ஆவதாக வந்தோம். ஆஹா, அந்த பிரம்மாண்டமான ஷாட். எனக்கு அதை எரிந்து கொடுக்க முடியுமா? சூப்பர் பால். என்ன நீ எப்படி செய்தாய்? ஆடியே எழுந்தாள். மாரியம்மா, ஸ்விங்கை ஒருங்கிணைக்க வேண்டும். மிக கடினமாக இல்லை என்று நினைக்கிறேன். வை, நான் அது செய்துவிட்டேன். அது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. என் பிரியமான பொம்மை ஸ்விங்கை அதற்கு ஆடித்து விடுகிறேன். இதுதான் என் அழகான அஞ்சல் பெட்டி இருக்கும் இடம். நிச்சயமாக சில அழகான ஸ்டிக்கர்கள் தேவையானது. அதை மேலும் அழகானதாக மாற்ற அவங்க அங்கே என்ன செய்யறாங்க? அப்போ என் பொம்மை என்ன செய்யறது? சரி, அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், எனக்கும் ஒரு மெயில் பேக்ஸ் வேண்டும். எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த எளிய மஞ்சள் பெட்டியை சிறப்பானதாக நான் மாற்றுவேன். அங்கே சில பூக்கள் இருக்க செய்ய போகிறோம். அழகானது. என்ன, பெண்கள் தங்கள் உணவு பெட்டிகளை தயாரித்து விட்டார்களா? எனக்கும் ஒன்று வேண்டும். இந்த நீல பெட்டி சிறிது சலிப்பிக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு கருத்து உள்ளது. அதில் ஒரு டைனோசர் வையுங்கள். ஓ, வணக்கம் தபால்காரர். என்னுடைய கடிதங்களை கொண்டு வந்தீர்களா? ஹே, ஆப்பிரிக்காவிலிருந்து வந்ததா? நான் நன்றி. உங்களுக்கு உதவி திறந்ததுல சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் இருக்குது சார். ஓ ஓ, நீ தன்னுடைய அஞ்சலகம் அருகே அதை அடிச்சிட்ட. நீ என்ன நினைக்கிற? ரத்த வெடி. சரி, உனக்கு இனி கடிதங்கள் இல்ல. இப்ப இப்படி அழகா இருக்காங்க. நீ அழகா இருக்கிற. நீ எவ்வளோ அழகா இருக்குங்க. ஓ, நான் உங்களுக்காக ஒரு கடிதமா வச்சிருக்கேன். நன்றி. அடுத்த காலில் நின்று கொள்ளுங்கள். எல்லோருக்கும் தங்கள் புல்வெளியை அலங்கரிக்க நேரம் கிடைத்தது என்று நான் காண்கிறேன். வா, ஹாய், என்ன செய்கிறாய்? நான் அந்த நுழைய நீளமா பெய்யவிருக்கிறேன். ஆம், தரையை நீல நிற நுரை பாய்மை பொருள் இடப் போகிறோம். இன்னும் என்ன செய்ய வேண்டும்? சரி, என்னுடைய ஆயுதங்களுக்கும் பொம்மைகளுக்கும் ஒரு அலமாரி வேண்டும். அவை
இங்கே அருமையாக தெரிகின்றன. சும்மாதான். ஹக்கி வெக்கி, என் பொம்மைகளை காப்பாற்று. இப்போ நான் சமீபத்தில் மைன்கிராஃப்டில் கண்ட 2 வைரங்களை சுவரில் இணைக்க வேண்டும். ஆஹா, டைனமைட் மேசை மிக சிறப்பு. எனது புது செல்ல பூனைக்கு இடமெல்லாம் வேண்டும். அதை நான் ஜாக்கு என்று பெயரிடுகிறேன். நாம் ஒரு விளையாட்டு பகுதியை உருவாக்கப் போகிறோம். அருமை. இது நிறைய சூப்பரா இருக்கு. வாவ், மைக் அவன் அறையை அழகாக அலங்கரித்திருக்கிறான். நானும் அப்படியே என்னுடைய ஸ்டைலில் இனிதே அதுபோல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் சுவர்களை நம்மால் முடிந்த அளவு செய்யலாம். இங்கு கொஞ்சம் அதிகமாக பிங்க் நிறம் தேவை. அதுக்கு என் பிங்க் நெயில் பாலிஷ் உதவும். சரி, எல்லாமே நான் எதிர்பார்த்த விதமாக இருக்கிறது. அற்புதம். குளிர்ச்சியாக இப்போது 2 இளஞ்சிவப்பு மேகங்கள் மற்றும் எனது காதலனுடன் இருக்கும் புகைப்படங்கள். வாங்க செவ்வோம். ஆஹா, நாம் ஒன்றாக அழகாக இருக்கின்றோம். இங்கேதான் டீபோன் சரியாக பொருந்தும். அருமையான அணிகலன்களும். ஆம், ஓசையற்ற பின்னணி இசை பாதிப்பில்லாமல் இருக்கும். நான் இங்கே என் முடியை வரிசைப்படுத்துகின்றேன். PAN.C. ஆஹா, அற்புதம். இதோ என் செல்லப்பிராணி பூனை. சூப்பர். ஓஹோ, நீ உலகத்திலேயே மிக அற்புதமான பூனை. நான் உன்னை காதலிக்கிறேன். எல்லோரும் இவ்வளவு நேரம் கம்பளங்களை செய்து விட்டார்களா? நான் மட்டும் இல்லையா? இதையெல்லாம் உடனே மாற்ற வேண்டும். நான் சுவர்களை என் விருப்பமான மஞ்சள் நிறமாக பூச வேண்டும். நானும் இட்டாலியன் சைக்கிம்பெற விசை ஸ்குட்வேர்ஸில் இருக்கிறேன். அதனால எப்போதும் சூடாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். இப்போ எனக்கு சில மணல் தேவை. அதனால் நான் பிபாஸில் இருக்கிறேன் போல தோன்றுகிறது. நீ ஆசையுள்ள குட்டி வாத்து. நீங்கள் சுவற்றில் போக போகிறீர்கள். இது என் மிகவும் பிடித்த பொம்மைகள் அனைத்தும் உள்ள தொடர். வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்களை எல்லாரையும் நேசிப்பேன். பின்னர் ஒரு மூலையில் நான் வரையக்கூடும் இடம் உள்ளது. என் யூகுலிலை வாசிக்கலாமா? இந்த படம் இங்கே மிக அழகாக இருக்கும் பாருங்கள். இது நான் மற்றும் என் நாய் ஜெர்ரி ஆகியோரது படம். ஜெர்ரி, என்ன சொல்றேன்? ஒரு குழந்தைதான். இது உன் சிறிய இடம். நண்பா ஜெரி, உனக்கு எலும்பு வேண்டுமா? உனக்கு எலும்பு வேண்டுமா? இது வா, நல்ல பையன். அருமை. அருமை. எல்லா குப்பைகளையும் நீக்க வேண்டும். இது அழகாக மாற வேண்டும். ஓஃப், வாழைப்பழத்தோல் மிகவும் இருண்டு. வா, இதை பாருங்கள். நன்றாக இருக்கு. மேலும் எனக்கு என்னுடைய மைதானத்திற்கு ஒரு அதிரடியான யோசனையும் உள்ளது. இந்த அட்டைகளை நான் வண்ணம் பூசுவேன் மற்றும் எனக்கு எப்போது வேண்டுமானாலும் அவற்றுடன் விளையாடலாம். அதை பாருங்கள். இந்த விளையாட்டை காதலிக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. சரி, அடுத்ததாக எனது செடியை நீர் பாய்ச்ச வேண்டும். அடி, ஓ, எனக்கு ஒரு மரம் இருக்கிறது இப்போது. ஆமாம், என் வீடு மிக என்னுடைய பிரமாதம். வீட்டையும் அலங்கரிக்கிறேன். உங்களின் உதவி அவசியம் தேவை. அப்போதும் மிஸ் பிங்க் பற்றி என்ன சொல்கிறீர்கள்? இல்லை, தங்கம் சிறந்ததாகும். அதை தங்கமாக மாற்றுங்கள் தயவு செய்து. நான் தொடங்குகிறேன். முதலில் நாங்கள் இந்த பொன்னை ஒரு பர்னர் உதவியுடன் உருக்க வேண்டும்.
இப்போது வயலில் எண்ணெய் வையுங்கள். அது மிகவும் அழகாக இருக்கும். ஆம், இப்போது இதை இந்த பொற்கட்டைகளால் அலங்கரிப்போம். நான் செய்வேன். அற்புதம். ஓ ஆமா, இந்த சிவப்பு ஒன்றை பனைமரம், நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இப்போது உங்கள் கனவு படியெல்லாம் தயாராகும். எங்கிருந்து எடுக்க? அதுவரை போதும். என் இதயம் சந்தோஷமாக உள்ளது. அழகே, இறுதியில் என் புதிய வீட்டை பருக முடியும். ஆனால் எனது இடத்தில் தொல்லை கொடுக்கும் அண்டை வீட்டு மக்களை எனக்கு தேவையில்லை. ஆமா, நிறைய மேம்பாடு. காத்திரு ஒரு நிமிடம். ராப்பர்கள் மற்றும் ஐஸ்கிரீம். நன்றி. அவ்வா பாட்டி, உங்க கண்ணாடிய மட்டும் எடுத்து செஞ்சுக்கிறேன், சரியா? ஓ, தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து. ஓ, போகலாம். ஓ, இந்த சாலை குமிழ் சின்னம் மற்றும் சில கோக் பாட்டில்கள் அவசியம் தேவை. ஓ, அருமை. ஆவலோடு என்ன செய்கிறாள்? இந்த சூப்பரான பொருள்களால் ஒரு மேசை செய்ய போகிறேன். என் அனைவராலும் விரும்பப்படும் வண்ணமயமான சாக்குகளால் ஒரு சிறந்த தலையணை செய்ய போகிறேன். நல்ல வாசனை இருக்கு. இப்போது 3, 2, 1. அதுவும் மாயாஜாலம். விம்பா, நான் இதை பிடிக்கிறேன். ஓ, அத பாருங்கள். நமக்கு இப்பொழுது ஒரு அலமாரி கிடைத்தது. ஓ, என் செடி, இதனை நான் மிக விரும்புகிறேன். என்ன? யார் இதை என் சுவர்களில் செய்தார்கள்? ஆனால் இதை எப்படி சரி செய்வதென்னு எனக்கு தெரியும். அதற்குத்தான் நான் என்னுடன் ஸ்டிக்கர்கள் எடுத்து செல்கிறேன். நான் அவற்றை கொண்டு ஒரு இதயம் செய்ய போகிறேன். இது மிகுந்த அழகாக இல்லை? ஆம், மற்றில் சுவரில் கண்ணாடிக்காக ஒரு இடம் இருக்கிறது. நன்றாக வேற்றும் என் கைவடிகளின் உதவி. இன்னும் உடனே சில அலமாரிகளை வரைய வேண்டும். இதோ சிலவை நீங்கள் திறந்து உள்ளே பொருள்களை வைத்திடலாம். அந்த மலரை பாருங்கள். மற்றும் என் டெடி கரடி. பர்ஃபெக்ட். எனக்கு என் வீடு மிகவும் பிடிக்கும். ஓ, ஓர் நிமிடம். நான் இப்போது நன்றாக இருக்கிறேன். இங்கே ஒரு டாஜ் உள்ளது. எனக்கு ஒரு இளவரசி போல உணர. ஹேக்! உங்கள் மகிமைக்கு ஹேக்! ஓ, இது மிகவும் அருமை. உங்க கூறுகையை தொடர்ந்தே கேள்றோம். எனக்கு மிகவும் பிடிச்ச சொல் செல்வம். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். நல்லா எங்க அணிவகுப்பை ஒழுங்குபடுத்த நேரமாச்சு. ஆம், எனக்கு தெரிந்தே எனது ஆடைகளுக்காக அதிக இடம் தேவை. அந்த காலணிகளை பாருங்கள். மேலும் எனது சார்ஜ் நிச்சயமாக. ஆஹா, என் புகைப்படத்தை பாருங்கள். அதில் என் முகம்தான் இருக்கிறது. ஆஹா, நான் எனது காதலனுடன் இருக்கிறேன். என்னுடைய அலங்கார பியாருட்கள் இங்கே உள்ளன.
சில திருத்தங்களை செய்யலாம். எப்படி அவர் என்ன சொன்னாரு? யார்? எப்படி அது அலங்கரிக்கப்பட்டது? O+, ஜேன் அங்கே என்ன செய்கிறாள்? அவள் தேநீர் குடிக்கிறாள். அதையே விளையாட்டு என்கிறார்களா? பார்ட்டி போடுவது மிகவும் செம்மையாக இருக்கிறது. வணக்கம் மிஸ், உங்கள் பார்ட்டியை ஒழுங்கமைக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பொன்னான குடைகளை மற்றும் ஒரு டிஸ்கோ பந்து எப்படி விரும்புகிறீர்கள்? கவலைப்படாதீர்கள், உங்கள் இசைக்காக ஒரு தொழில்முறை டிஜேவை நான் பணியமர்த்தியுள்ளேன். சரிதான், நன்றி. எனக்கு இது பிடிக்கும். கண்டிப்பாக அது சற்றே மேல். சரி, வணக்கம் நண்பரே, என்னுடைய பார்ட்டிக்கு வாங்க. ஓ, எவ்வளவு சத்தம்! வணக்கம், பாதுகாப்பே. அக்கம்பக்கத்து பின்னணி சங்கீதம் மிகவும் உயர்வாக இருக்கிறது. தயவு செய்து விரைவாக வாருங்கள். இதை பாருங்கள், இது கைப்பாகங்கள் தான். ஒரு நிமிடம், நாங்கள் இதை சரி செய்கிறோம். அந்த சப்தம் என்ன? எவ்வளவு மகிழ்ச்சி! அமைதி காக்கவும். பணம் பற்றி என்ன? நீங்க குதிக்க விரும்புகிறீங்களா? வாவ், நன்றி. எல்லாரும் நடனம் ஆடுகிறார்கள். மன்னித்து விடுங்கள், தயவு செய்து நாம் நண்பர்களாகலாம். ஏ, நன்றி, கவலை வேண்டாம். எனக்கு கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது. உங்கள் வீடு விட என் வீடு கொஞ்சம் மோசமானது. ஆனாலும் பரவாயில்லை. இதை எப்படி சரி செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். இதற்கு எனக்கு சாதாரண கார்ட்போர்டு தேவை. வீட்டின் சுவர்கள் மூடும். அதை நிச்சயமாக தேவையில்லை. அதன் பிறகு முட்டைகளிலிருந்து ஒரு மரத்தை எடுத்து அதை வெளிச்சமான நிறத்தில் வரைகிறோம். அதை கூரையில் போடுகிறேன். இதை பாருங்கள். சரி, இப்போது இது முற்றிலும் வேறுபட்டதாக உள்ளது. இது மிகவும் பிரகாசமானது மற்றும் குளிர்ச்சியானது. வணக்கம் என் பதிவாளர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு தெரியும். நான் சாதாரண கார்ட்போர்டை பெற்று அதிலிருந்து வட்டங்களை வெட்டி அதை மஞ்சள் நிறத்தில் வண்ணப்பூசி போடவேன். அப்படி செய்கிறோம். பிறகு ஓ, அந்த சிரிக்கும் முகத்தை பார்த்து பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறதோ பாருங்கள். கண்ணியங்களை இந்த சுவர்களில் ஒவ்வொரு முறையும் கொள்வது வெறுக்கிறேன். உங்களுக்காக ஒரு கூடுதல் சிரிப்பு முகம் உண்டு. ஓஹோ, அது மிகவும் ஆபாசமானது. சரி, அது ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் நான் ஒரு நல்ல யோசனை கண்டுபிடித்தேன். என் ஊர்கொலுமை மிகவும் அழகாக இருக்கிறது. அதில் என் முழு வீட்டையும் ஓவியம் செய்ய இருக்கிறேன். நல்லது, அதை எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். நான் இங்கே என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்பேன். இந்த இளஞ்சிவப்பு பனிக்கும் மேலங்கியை கவனியுங்கள். இது கூரை மீது அழகாக இருக்கும். இப்போது நான் நுழைவு மற்றும் ஜன்னலை அலங்கரிக்கப் போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இந்த முறை மஞ்சளாகவே உள்ளது. அந்த எழுத்துக்களையும் பூக்களையும் பாருங்கள். இது என் வீட்டை சுற்றி இருக்கும். என் வீடு இப்போது மிகவும் அழகாக இருக்கிறது. பூநூல் குடி, இவன் வசிப்பவரை போல். அப்படியா, நேரம் வந்துவிட்டது. நான் என்னுடைய வீட்டையும் அலங்காரம் செய்ய வேண்டியதுதான். எனக்கு உதவி தேவை. ஆஹா, ஹெலிகாப்டர் வந்து விட்டதே. செய்யப்படும். அப்புறப்படுற உங்க வீடு இப்போ பொன்னானது ஆகும். அண்ணா, செய்ய மாட்டேன். எவ்வளவு அற்புதமா இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்ல.
அதை பாருங்கள். இங்கு இருக்கிறார். வேறு ஏதும் கோரிக்கைகள் உள்ளனவா மேடம்? நாம் கூரையை அலங்கரிக்க வேண்டும். ஆம், நான் இந்த சிவப்பு தலையணைகளை அதில் வேண்டுகிறேன். ஒரு உண்மையா கொண்டு இருக்க போறதே எளிதாக. மோலி அம்மா, இன்னும் சில நிமிடங்களில உங்கள் வீட்டை நீங்கள் அடையாளம் காண முடியாது. அந்த ரைன்ஸ்டோன்ஸ் பாருங்களேன். உஃப், சிவப்பு கம்பளம். கண்டிப்பாக அது கொஞ்சம் கனமா இருக்குது, ஆனால் அது சிருஷ்டியா இருக்கிறது. அழகு. டாலர் சின்னம் ஒருபடி. நான் முடித்து விட்டேன். சாம், நீ எனக்கு அற்புதமானவனா. நான் உன்னை விருது பெற வைப்பேன். ஃப்ரீயா விட. ஓ, உன்னை படம் பிடிக்கல நினைச்சேன். சரி, வீடு தயார். அதன் உள்ளே பராமரிக்க நேரம் வந்துவிட்டது. இது கைவிடப்பட்டதாக இருக்கிறது, ஆனால் என்னை உதவ வேண்டியது என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த செய்தித்தாள்களை காணுங்கள். நான் அவற்றை சுவற்றில் ஒட்ட வேண்டும். நல்லது. ஓ, ஏதோ என் முதுகில் உள்ளது. அதை சீந்து அகற்ற வேண்டும். ஓ, அதை பாருங்கள். நான் தரையில் இந்த பெட்டியை கண்டுபிடித்தேன். அதை பக்தி மாடியாக கொள்ளலாம். நிறைய உள்ளன. நான் எங்காவது உட்காரவும் வேண்டும். என்ன? முதல் ஒரு மேசை, கொஞ்சம் உப்பு மற்றும் ஒரு குப்பை மூட்டை. அதுல நான் உட்கார்கிறேன். அழகாக இருக்கு. என் வீட்டின் உள்ளே அலங்கரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த மென்மையான கம்பளி நண்பர்களை பாருங்கள். எனக்கு என் பிரியமான விளையாட்டு பொருள்கள் இங்கு நிறைய உள்ளன. என் அழகான வீட்டில் நான் தனியாக இருக்க மாட்டேன். வணக்கம். இப்போது சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். இதற்கு நான் ஒரு அழகான அலமாரியை மற்றும் 2 மேகங்களை மற்றும் ஒரு வானவில் தொங்க விடுவேன். அலங்காரம். ஆஹா, என் சரியான மேசை. மீதமுள்ள பொருள்களை இதில் போடுவேன். அதாவது எனக்கு அது கண்டிப்பாக தேவை. குறிப்பாக என் மேகம். சூப்பர். ஆம், இது இங்கே விலை உயர்ந்ததே. ஆனாலும் இது ஓரளவு சோம்பல். பொருட்களுடன் வேலை செய்யலாம் மற்றும் ஆரம்பிக்க எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. அதை தரையில் செருக்குவேன். இப்போ நான் விலை உயர்ந்த சிவப்பு திரையை தொங்கவ போகின்றேன். என்னை தொந்தரவு செய்யாதே. எனக்கு இடம் ஒன்றை செய். மேலும் காலணிகள் மற்றும் கைப்பைகள் எவ்வளவு சிறப்பாக தெரிகிறது பாருங்கள். என் அனைத்து விலையுயர்ந்த விஷயங்களும் இங்கே இருக்கின்றன. ஏதேனும் ஒன்று குறைகிறது. ஒரு பொன் மேசை மற்றும் ஒரு பொன் நாற்காலி. எல்லாமே பொன் நிறத்தில். எனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன் இருக்கிறது. அது கூட பொன் நிறத்தில் தான். நண்பர்களே, உங்களுடைய வீடுகள் அற்புதமாக இருக்கிறது. நாமும் அடுத்த பகுதிக்கு செல்கிறோம். யாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, அவர் இல்லை, நான் நேரமாகவே வந்தேன். இந்த காகிதத்தாலான வீட்டை கொள்ளையடிக்கவில்லை. இந்த இளஞ்சிவப்பு வீடும் விசித்திரமாக இருக்கிறது. இந்த பொன்வண்ணமான இடம் எனக்கு பொருந்துகிறது. ஓ, இது பச்சை. ஓ, வெறும் பசி ஆயிற்று. இதை செய்யலாம். இன்னும் ஒன்று உள்ளது. அவைகளில் பல இருக்கின்றன. அன்று உங்கள் டோனட்ஸை உண்கின்றீர்கள். நான் வீட்டுக்குள் செல்வேன். நிழல் காட்டிக்கு தெரிவித்த உண்மையான நகை. அது உண்மையில் அழகாக இருக்கிறது. கையொப்பம். $10. விசித்திரமா இருக்குது. ஆனாலும் நான் அதை கொண்டு செல்வேன். வாவ், பாருங்க, ஆச்சரியம். அச்சச்சோ, நான் விழுந்துட்டேன். உண்மையான கனிவு கிடங்கிருக்கிறது. அது எனக்கு தேவைப்படுதல் தான். ஓ, மிகவும் பிரகாசமாக இருக்கிறது.
நான் எதையும் பார்க்க முடிவதில்லை. இவர் யார்? ஓப்ஸ், நான் பெற்ற விஷயம். இப்போது என்ன செய்ய வேண்டும்? முதலில் எல்லா நகைகளையும் திருப்பி கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்பா, அது நன்றாகவே கடினமாக இருந்தது. நன்றா செய்தாய். ஆமாம், நான் சரியாக இருக்கிறேன். அது நிச்சயமாக வேண்டும். ரேமி, நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹலோ, சொல்ல மாட்டேன். இல்லை, இதோ உங்களின் ஆர்டர். மகசாவால் பெரிதோ. கொஞ்சம் கனமாக இருக்கிறது. கிம், அவள் தனக்காக என்ன வாங்கினாள்? நான் சரியே இருக்கிறேன். உங்கள் பணத்தை கொண்டு நான் எனக்கு ஒரு புதிய படுக்கை வாங்கினேன். இப்போது தானாகவே அதை ஒன்று செய்ய போகின்றேன். நான் பெட்டியில் இருந்து வெளியே வர வேண்டும். இதோ எனக்கு சீக்கிரம் ஒரு பச்சை படுக்கை இருக்கும். ஒரு அசத்தலான புதிய கட்டில். இது ரகசிய அறையை போன்றதாக இருக்கும். ஆமாம், இறுதி முடிவை பார்ப்பதற்கு காத்திருங்கள். என்ன? ஹே, நானும் ஒன்றை விரும்புகிறேன். பின்னர் நான் எனக்காக ஒரு புது படுக்கையை வாங்கிக் கொள்கிறேன். அது எனக்கே. தயவு செய்து உள்ளே வாருங்கள். இதோ உங்கள் பணம். உலகில் மிகச் சூப்பரான படுக்கையை எங்களுக்கு அமைத்து விடுங்கள். ஒரு நொடியில் எல்லாம் தயாராகிவிடும். வா, இது ஒரு விஷயம். உங்களுக்கு பிடிக்கிறதா? ஆம், அருமை. அதை செய்ய முடியாது. சூப்பர், நாம் ரெடியாக ஆல்மோஸ்ட் இருக்கிறோம். ஹே, வேஷம் போடாதீங்க, வாங்க மேடம்னு. இத பாருங்க, ஒரு சூப்பர் ரிச்சும் சூப்பர் சீக்ரெட் ரூமுக்கு வரவேற்கிறோம். இதுதான் ரோ. உங்களை பார்த்தேன் கீழே. பைகரே. சரி, பெரியப்பா போகிறேன். என் படுக்கை இப்போது எம்மி முன்னால் நல்லது. அது சரி, எனக்கு அவசரமாக சில திரைகள் தேவை. ஒரு நிமிஷம் தின்னு. இதுவும் செயல்படும். என் ரகசிய அறையை அலங்கரிக்கும் நேரம். இப்போது நான் சுவற்றுகளை வரைகிறேன். நான் கார்ட்போர்டில் இருந்து ஒரு மலரை வெட்டப் போகிறேன். மீண்டும் தொடர்கிறோம். ஆம், எனக்கு கட்டாயமாக பெயிண்ட் வேண்டும். மேலும் ஒரு தூவல் கர்ச்சிட்டும் வேண்டும். இது மிகவும் அழகாக இருக்கும். அது உறுதியாகவே எனக்கு தெரியும். நடுவில் மஞ்சளாக வண்ணம் தீட்டுகிறேன். மலர் இதழ்கள் வெள்ளையாக இருக்கும். நான் இது எல்லாவற்றையும் ஏனாலவே செய்கிறேன். இது ஏற்கனவே நல்லபடியாக உள்ளே உள்ளது. அவள் என்ன செய்கிறாள்? பார்ப்போம். இங்கே எனக்கு சில குப்பைகள் உள்ளன. ஆனால் ஒரே நிமிடம், இவற்றிலிருந்து ஏதாவது செய்யலாம் என்று நினைக்கிறேன். பார், இது ஒரு செல்லாக இருக்கும். என் சிறந்த சிறிய செடியுக்காக. இதையும் நான் என்னால் செய்தேன். சரி, பார்ப்போம். ஓ, மேற்கூறிகள் மிகவும் சத்தமானவை இல்லை, ஆனால் அதிலிருந்து நகைச்சுவையான கல்லை உருவாக்கலாம். அருமை. இல்ல, ஓ, அரசு. இது மிகவும் சிறந்தது. எனக்கு ஒரு நிமிடம் கொடு. ஹூ, கிட்டத்தட்ட முடிந்துட்டது. வணக்கம். ஓசி, இரு. எனக்கு
தெரியும். ஒரு நிமிடம், நான் ஹெம்லாக் செய்வேன். ஹோ 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 ஹோ. இது மிகவும் குளிரானது. வணக்கம். நன்றி. எப்படி இருக்கீங்கள் நண்பர்களே? வந்து பாருங்கள். இதுக்கு ஒரு ஸ்பிரின்சர் ஏற்பாடுகளில் இருக்கிறேன். ஹாய் பெண்களே, நான் இங்கே. ஹலோ ஹலோ. இங்கே போய் வருகிறேன் பெண்களே. இது வாலியர் ரைஸ் ப்ரிஃபர் போடுறீங்க. நல்லது. ஹலோ இதோ செல்லம். வாருங்கள். அம்மா வேண்டாம். என்ன அங்கே நம்ம டான்ஸ் செய்யலாம். ரொம்பம் ஜா என்ன பார்ட்டிக்கு அழைக்கல. சரி பரவாயில்ல, நான் என் பாட்டியை ஏற்பாடு பண்றேன். இந்த சூப்பர் சின்னம் எனக்கு தேவை. ஹே டான். கோக் பாட்டில். அவை நிறைய இருக்கின்றன. இங்கே நான் அவற்றிலிருந்து குளிர்ச்சியான ஒரு மேஜையை செம்மையாக்கலாம். ஒரு நிமிடம் காத்திருங்கள். நீங்கள் ஒரு மாய மாற்றத்தை பார்க்க போகிறீர்கள். நன்று, நான் என் பிடித்த கரடியை வைக்கலாம். உங்களை ஒரு வசதியான நண்பராக மாற்றுங்கள் மற்றும் ஏதேனும் இனிப்புகளை உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். அவை மிகவும் சுவையானவை, ருசியானவை. மேரி தனக்கே ஒரு பார்ட்டி நடத்துகிறாளா? என்னுடைய பார்ட்டி தான் சிறந்ததாக இருக்க வேண்டும். பாடலாம். பாதுகாப்பு. உடனடியாக வாருங்கள். இடத்தில் வன்முறை வருகிறது. நான் சத்தம் போடுகிறேன். அமைதி. வணக்கம், என்ன நடந்தது? என்னை பின்தொடரவும் அவர்கள் ஒரு பார்ட்டி நடத்தியுள்ளனர் மற்றும் அது மிக கடுமையாக இருக்கிறது. அது என்னை கவலைக்கிடமாக வைக்கிறது. எந்த சத்தமும் செய்யாதீர்கள். சந்திப்போம். சாந்தமாகுங்கள். நான் உங்களுக்கு சில பணம் தரட்டுமா? நான் செல்றேன். என்ன செய்ய வேண்டும்? கார் எனக்கு உதவவில்லை. நான் இந்த பிரச்சனையை எனக்கு சுயமாகவே தீர்க்க வேண்டும். எனக்கு ஒரு சிறந்த யோசனை கிடைத்துவிட்டது. நான் ஒரு பெரிய பலூனை உருவாக்கப் போகிறேன். அந்த பல் வடிவங்களை அழகாக அலங்கரிக்கிறேன். அப்போ ஒரு சூப்பர் டிஸ்கோ பந்து கிடைக்கும். நான் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. எல்லாவற்றையும் பலூனில் ஒட்டி விடுகிறேன். ஒரு சில வினாடிகள் மற்றும் பூமியிலிருந்து பனிப்பொழிவு. இது திரைப்படம் அழகானது. இப்போ என்னால் சத்தம் போட நேரம் வந்துட்டது. என் நண்பா, வாங்க நடஞ்செய்யலாம். என்ன செம்ம, போகலாம். ஹாய் மேரி, கட்சியில சேர முடியுமா? செம். அது மிகவும் யார் இதுல இருக்காங்க? யார் இதுல இருக்காங்க? என்ன, எலியை கண்டு பயந்து விட்டாயா? பயப்படாதே குட்டி. எம்மா உன்னை தொடமாட்டாள். என் ரகசிய அறைக்கு வா. நீ என்னோட வாழப் போகிறாய். நான் உனக்காக போர்ட்டால் ஒரு வீடு கட்டுவேன். நன்றி. ஒரு வினாடி காத்திரு. இதை செய்து விடலாம். பின்னர் நான் கை வரிசாயிலிருந்து திரைகள் உருவாக்குவேன். அதில் கையொப்பம் இடவே கூட மறக்க மாட்டேன். வரவேற்கிறேன் எனது புதிய நண்பரே. நீங்கள் அங்கே சீராக உள்ளீர்களா? உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நம்புகிறேன். ஆஹா, நான் எந்த பிழையும் செய்தேன் என்பதால் எலியை விரட்டினேன். அதற்கு வருந்துகிறேன். நானும் ஒரு செல்லப்பிராணி வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஹலோ, நீங்களே உதவ விரும்புகிறீர்களா? ஆஹா, அவர்கள் அங்கே உள்ளனர். விசித்திரமானது. யாருமில்லை. அண்ணான் இருக்கிறாய். வணக்கம் அழகே, நம் நட்பு தொடங்கலாம். இங்கு வாருங்கள். இது உங்கள் புதிய வீடு. நல்லது. என் பெயர் எம்மா.
உங்களின் முடியை சீவக்கச் செய்யுங்கள். நான் உங்களை மிகவும் அழகாக காண விரும்புகிறேன். நான் உனக்கு ஒரு பொன்னல் வட்டை கொடுக்கிறேன். மேலும் அதுவெல்லாம் அல்ல, ஒரு பொன்னெலும்பு. நீங்கள் இதை போல விரும்புகிறீர்களா? ஆமா போல இருக்கா? என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? நிறுத்த. இல்லை இல்ல 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 அது வேண்டாம். கைஸ், நீர் சண்டையிடக்கூடாது. ஓ, ஒரு நிமிடம். எனக்கு தோன்றுகிறது அவர்கள் நண்பர்கள் ஆகிவிட்டனர். நல்லது, நாமும் அப்படித்தான். ஹூரே! இங்கே எனது பிடித்த பள்ளி. I am enjoying. ஷோமனம். ஹீரோயிசம். செவர்ஞானி. நாம் என்ன பண்ண போறோம் இங்கே? அளவு மிக கொடூரம். அவர்கள் எல்லா மெத்தைகளையும் வெள்ளத்தில் மூழ்கடித்து விட்டனர். நான் இங்கே வசிக்க விரும்பவில்லை. என்னுடைய படுக்கையில எவ்வளவு பெரிய ஒரு கரப்பான் பூச்சி செவ்வழியுகிறது பாருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியும். எல்லா பழையவற்றையும் எரிந்து புதிய பர்னிச்சரை ஆர்டர் செய்வேன். இப்படியாக ஒரு புது அறையை உருவாக்கப் போகிறேன். சரியாக ஒரு கூல் அறையாக்குவேன். பாருங்கள், இவ்வளவு பிரகாசமாக உள்ளது. நான் குருடானேன். உன்னுடைய நிற அறையை தூரமாக வையுங்கள். நான் ஒன்று உருவாக்கி விடுவேன். இது போல சினுக்கிய மாதிரி. அதை எப்படி முடிச்சார்கள்? இது ஸ்டைலிஷ். அல்லாஹ்வின் பெயரால் பொருட்கள். ஓ, இது ஒரு கோண்டை மொழியை காணிக்கட்டு அழைக்கின்றனர். நான் திறக்கிறேன். இது என் ஆர்டர் என்று நிச்சயம். உள்ளே வாருங்கள். எனது அனைத்து நிகழ்ச்சிகளும். மதிய வணக்கம். இங்கே வரு. ஆஹா, நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். என்ன ஒரு அழகான வெளிச்ச தடுப்பு. எத்தனை பொருள்கள் அடங்கும். ஓ, இந்த பெட்டியை தாண்ட முடியல. சூப்பர், நன்றி. பை, உங்களை வரவேற்கிறேன். மாஸ்டர்கள் மகிழ்ச்சியாக உள்ளேன். நிறுத்து. நான் நாங்க டி பிளாஸ்டிக் டேப்பை எடுத்துக்குவேன். எனக்கே ஏற்படுகிறது எல்லாம். நமக்கு நிலப்பரப்பை குறிக்க வேண்டும். அது என்ன? எனது நிலப்பகுதிக்குள் வராதே. கேழி, பெட்டியை என்கிட்ட கொண்டு வா சீக்கிரம். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன. இறுதியாக மூடியை எடு. இங்கு என்ன இருக்கிறது? சிறியது கரும்பலகைகள். உனக்கு என்ன வேண்டும்? அவள் என்ன செய்கிறாள்? இது இங்கே போடுகிறேன் நண்பா. எனக்கு இது வேண்டும். டேண்ட், பெட்டிக்குள் செல். துணியை எடு. நான் இப்போது இயந்திரமாக சுத்தம் செய்ய போகிறேன். ஒரு கோக் மொழி மற்றும் இன்னொரு ஒன்று. அவ்வளவுதான். நான் உண்மையான எஜமானன். படுக்கை தயார். முழுமையான கட்டுமான ஸ்டப்லரை கொடுங்கள். இப்போது நான் படுக்கையின் மேல் ஒரு மீட்டல் செய்ய போகிறேன். 2 நிமிடங்கள் தேவைப்படலாம். பொருத்தமாக உள்ளது. இப்போது அலங்காரம். நான் பலகைகளின் தாள்களை எடுத்து சுவற்றில் ஒட்டுவேன். அங்கே எனக்கு கருப்பு கோடு இருக்கும். அதையும் சுவற்றில் ஒட்ட போறேன். கை, இங்கே வா. வாங்க போகலாம். நீங்க அங்கே என்ன செய்றீங்க? சிக்கிட்டீங்களா? கை, உங்களை அங்கிருந்து வெளியே தொடரணும். சரி, நானே இதைத்தான் பேர்ந்திருப்பேன். இது கொண்டு என் இருண்ட சுவரின் அடிப்பகுதியில் ஒட்டி விடுவேன். சரி, மொத்தத்தில் சுவற்றின் இறுதி துண்டு. ஆனா ஏதோ ஒன்று கண்டிப்பா குறைவு இருக்கிறது. என்ன? கை, நீ நல்லா யோசிக்கிற. கை, நீ சரியா சொல்லுற. எனக்கு ஒரு ஸ்ப்ரே கேன் வேணும். அது அழகா இருக்கும். சுவர் சுடுத்துதாங்களாமா? எல்லாமையும் கருப்பா மாத்தலாமா? Permanel. Rainbow Wrinkle Dress for the Russian. Teals, Sorrel. எவ்வளவு பயங்கரம். Please all Garcia comfortable for Chimroder. அங்கே தங்க ஊஞ்சலை தொங்க விடுவேன். சரி, நான் இருக்கேன். என்ன கொடூரமான ஒலிகள்! இசையை கேட்டுக்கொள்ள முடியாதே.
நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், புதன்கிழமையின் நிகழ்ச்சிதான். அப்படியென்றால் என் கோலம் மற்றும் மைக் எடுத்திருக்கிறேன். ஆமாம், ஒரு அழகான இளஞ்சிவப்பு மைக். என் விருப்பமான பாடலை பாடுகிறேன். இப்போது எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறேன் மற்றும் லா 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 லா. I'm wearing nice shoes. You're wearing curly and draws. ஆஹா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நடக்குது? என் பிடித்த நடனம் ப்ளூமி வான்ஸ் நடனம் ஆடப் போகிறேன். அதான் காரணமா? சரி, ஒரு நிமிஷம். It's your mic and set on your eyes. என்ன? And see roof for your smiles, yeah. அதுதான். Me also know. That's part of it too. என்ன? ஹே, இல்ல, லிவர் எட்டாதீர்கள். நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். கைவிட விடு. இல்ல. ஹாம் பவிஷ்ய குளத்தில் விழுந்துட்டான். அவன் மூழ்கி விடுவான். அவனுக்கு என்ன It is ஆகும்? girls here again. நான் உன் பின்னால் இருக்கிறேன். அது என்ன? Like you mysterious worries. இப்ப அதை வெளியிடுவேன். அதுதான். கை காப்பாற்றப்பட்டதை பார்க்க பெருமையே. என்ன கைகளை நினைத்து. எவ்வளவு அருமையான ரூபிக் கியூப். நான் அதை செய்து முடித்தேன் நண்பா. எனக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட விருப்பம். நான் சுவையான உணவு ஆர்டர் செய்ய நினைக்கிறேன். முழுநிலையாக நான் விரைவில் வருவேன். ஆனால் இதற்கிடையில் ஓ, நீ ஏற்கனவே கொண்டு வந்து விட்டாயா? லா 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 லா. அதனால எங்க ஆர்டர். ஓ, வணக்கம். என்னிடம் வரவும் தயவு செய்து. என் குளிர் சாதன மின்னணுவை இங்கே வையுங்கள். இங்கே என்ன நடக்கிறது? மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. அபாரம், ஒரு அழகான இளஞ்சிவப்பு நிறம். வாவ், இதுதான் நான் ஆர்டர் செய்த அற்புதமான மாமலேட்ஸ். இப்போதே அதை அனுபவிக்க போகிறேன். விரைவில் சுவையான இனிப்பு. எனக்கும் பசிக்குது. கை, எனக்கு சாப்பிட வேண்டும். என்னைக்கு வந்து கொண்டு வா. அதிகாரி, நீங்க என்ன எடுத்துக்கிட்டு இருக்கும்? பண்ணி சொல்லுங்க. Laveker, Leverki. Rusayat for phone greater workian. Us. In a Salpardo de Dan. Hoppers. Alcatraz, you I see you constarias. Of what show I did. ஒரு மிகவும் முந்திய வழி. பாக்ஸ் ஆஃப். எதில்? அது பிடிக்கும். எடுப்பேன். ஏய், நீ எனக்கு பயமுறுத்துகிறாயே. அது சரி, இதுவும் நகைப்புக்கு இடமல்ல. வாவ், எனக்கு இப்போது டிஸ்கோ செய்ய எல்லாமே இருக்கு. இந்த டிஸ்கோ பியல் மிகவும் அருமையாக இருக்கிறது. காலையில் வரை நடனம் ஆடுவேன். இது மிகவும் பெளதிக மின்விளக்கை அளிக்கிறது. வாவ், இதை இங்கே லாட்டுவேன். புதிரான ஆடு. இதை ஒளிர வைக்கிறேன். என்னிடம் ஒரு சூப்பர் டிஸ்கேயா உள்ளது. வணக்கம் நண்பர்களே, எனது வீட்டில் புதிய பொருட்கள் இருந்தன. நான் என்ன கொண்டு வந்துள்ளேன் பாருங்கள். எனது பார்ட்டிக்கு வாருங்கள், மகிழுங்கள். ஓ, கதவு. நான் ஓடுகிறேன். என் நண்பர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார்கள். இங்கெல்லாம் எப்படி சூப்பராக இருக்கிறது பாருங்கள். செல்ஃபி போடலாம். ஓ, என்னிடம் ஒரு கிறிஸ்டல் பந்து இருக்கிறது. நீங்கள் நிறுத்தன கூட்டமாய் செய்யலாம். சூப்பர். ஒரு புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் போடலாம். உருப்படியான பார்ட்டி. ஆடும் வரை ஆடு. அங்கே என்ன நடக்கிறது? Pretty sure these round this acre rape one. If only we waited scroll. And there was I Oscars. உனக்கு என்ன வேண்டும்? அது ஒரு பேயா? நாம வெளியே போயிடலாம். நான் என்னுடைய அறையிலே இருக்க விரும்புகிறேன். உங்களை தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும். எடுத்து மிரர் இருக்கும். அதுக்கு ரொம்ப அழகான பிங்க் லிப்ஸ்டிக் இருக்குது. நானே மேக்கப் போட போறேன். ஆமா, ரொம்ப அழகா இருக்கேன் இப்போ. ஓ, நீ என்ன பண்ற? ஃபிங்கர் போர்டு எழுதுறியா? ரொம்ப கியூட்லி இருக்கே.
ஓ, காயம் பட்டுதா? வீட்டுக்கு போறியா? There's an Ermolik for the daily short sports on. நேர்க்கல அன்வர்ஸ்ரீ அத்தியாயங்கள் பிறகு நீங்கள் அவற்றை வெளியீட்டாளருக்கு அனுப்பலாம். என்னை விட்டு விலகு. உனக்கு என்ன வேண்டும்? வாங்க, நான் பார்க்கிறேன். இல்ல ஹாண்ட், என்னிடம் இன்னும் நேரம் இல்லை. என்ன வெறுமனே விடு. போய் ஒரு சுற்று போடு. என்ன அற்புதமான பிரகாசமான நிழல்கள். அப்பொழுது வந்திருக்குது. ஓ, கை, என்ன நடந்தது? கை, எனது முடி. அங்கு என்ன நடக்கிறது? சரி, நான் எப்போதும் கவனச்சிதறலுக்குள்ளவாக இருக்கிறேன். மீண்டும் இந்த மோசடியா? ஹேண்ட், நாங்கள் இதை நிறுத்த வேண்டும். இங்கே வா. இப்போது உன் நடத்தை காரணமாக உன்னை ஒரு கூண்டில் போட போகிறோம். அப்படி செய்ய முடியாது. நீ எதிர்க்கிறாயா? வாருங்கள். அதுதான், நீ எப்பொழுது நன்றாக ஆகிறாயோ அப்போது வரை இங்கே உட்கார்ந்திருப்பாய். அவங்களுக்கு அதை வெளியே விட மாட்டார்கள். தயவு செய்து, இது ரொம்ப அழகா உள்ளது. இதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. வெளியே வா, என்கிட்ட வா, உன்னை வெளியே விடுவேன். இதை இனிமே பறக்க விட வேண்டாம். ஒத்துக்கிறீங்களா? சரியானது. நான் சொல்ஷா இருக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னை மட்டும் விட்டுவி. நீ மிகவும் சிறந்தவனாக இருக்கிறாய். நன்றி.